வேடனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அந்த சாபமே ராமாயணம் என்ற மிகப்பெரிய இதிகாசம் எழுத காரணமாயிற்று. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செம்மை உமா. நாம் ராமாயண கதையில் முதல் அதிகாரத்தில் பாதி கதையை தான் போன பதிவில் கேட்டோம். இப்போது இந்த பதிவில் முதல் அதிகாரத்து மீதி கதையை கேட்கலாம். வால்மீகி ரிஷியும் அவருடைய சீடர்கள் எல்லோரும் வேடனை கோபித்து சொன்ன சாப மொழிகளை திரும்ப திரும்ப ஒரு பாட்டா பாடி மனசில் நல்லா அழுத்தமாக பதிய வச்சுக்கிறாங்க. மறுபடியும் வால்மீகி அதை முறையான செய்யுளா மாற்றி சீடர்களுக்கு கற்பித்தது மட்டும் இல்லாமல் ராமாயணம் என்ற அற்புதமான நூலையும் எழுதியிருக்காரு. தேவர்களான ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் மனித வடிவத்தில் இந்த உலகத்தில் பிறந்து மக்கள் படுற துக்கங்களையும் வேதனைகளையும் அவங்களே நேரில் அனுபவித்து தர்மத்தை நிலைநாட்டிட்டு மறைந்து விட்டதாக ராமாயண கதையில் வால்மீகி குறிப்பிட்டிருக்காரு. இந்த உலகத்தில் மலைகளும் ஆறுகளும் இருக்கிற வரைக்கும் ராமாயண கதையும் இருக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் மலைகளை தகர்த்து கல்குவாரி அமைப்பதிலும் ஆறுகளை மாசுபடுத்தி அது இல்லாமல் போக பண்ணுவதிலும் ஒரு சில மக்கள் குறியாக இருக்காங்க. அவங்களோட சுயநலத்துக்காகவும் தேவைகளுக்காகவும் இயற்கை நமக்கு செல்வங்களாக கொடுத்த மலைகளையும் ஆறுகளையும் மரங்களையும் இன்னும் கூட அழிச்சிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாடு செழிப்பாக இருக்கணும்னா அங்கே மலைகளும் மரங்களும் ஆறுகளும் குளங்களும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட தேசத்தை தான் செழிப்பான தேசம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேசம்தான் கோசல தேசம். கங்கைக்கு வடக்கே உள்ள மிகப்பெரிய தேசம். சரையு என்னும் நதி அந்நாட்டில் பாய்ந்து அந்நாட்டை மிகச் செழிப்பான நாடாக மாற்றியிருந்தது. அந்நாட்டின் தலைநகரம்தான் அயோத்தி. புகழ்பெற்ற சூரியகுல அரசன் மனு என்பவனால் உருவாக்கப்பட்ட மிக அழகும் புகழும் பெற்ற தேசம் அது. அந்த காலத்திலேயே நகரங்களும் நகர பண்பாடுகளும் மிக்க பிரம்மாண்ட தேசமாக விளங்கியது. தசரத சக்கரவர்த்தி இவர்தான் இந்த நாட்டோட அரசன். இந்த தசரதன் தேவர்களுக்காக யுத்தம் செய்து 3 உலகங்களிலும் புகழ் பெற்று இந்திரன் குபேரன் இவர்களுக்கு சமமாக ஆட்சி செஞ்சிருக்காரு. கோசல நாட்டு ஜனங்க யோக்கியமானவங்களாகவும் மகிழ்ச்சி மிகுந்தவங்களாகவும் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் அந்த நாட்டை பாதுகாத்தது மட்டும் இல்லாமல் எதிரிகள் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு மதில் சுவர்களும் கோட்டையை சுற்றிலும் அகழிகளும் அந்த தேசத்தை பாதுகாத்திருக்கு. உங்களுக்கு அகழினா என்னன்னு தெரியுமா? தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கோட்டை, அந்த கோட்டையை சுற்றிலும் 100 அடிக்கும் மேலான ஆழமான அகலமான மிகப்பெரிய பள்ளம். அந்த பள்ளத்தில் எப்போவுமே நீர் நிரம்பியபடியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளத்தில் நிறைய முதலைகள் இருக்கும். எதிரி படையை சார்ந்த ஒருவன் அந்த அகழியில் விழுந்தான்னா அவன் நீரோட்டமே இல்லாத அந்த தண்ணியில் துர்நாற்றம் தாங்க முடியாமல் செத்து போயிடுவான். அப்படியே அவன் சாகலைன்னா அந்த தண்ணியில் வாழற அகோர பசியுள்ள முதலைகள் அவனை சாகடிச்சிடும். கோட்டையோட உள்ள நுழைய ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் அந்த கோட்டையோட வாசல். அதுலேயும் தூக்கு பாலத்தை போட்டால் தான் அந்த வழியாக உள்ள நுழைய முடியும். யாராலையும் எந்த விதத்தாலையும் யுத்தம் செய்து பிடிக்க முடியாததால தான் அந்த நகரத்துக்கு அயோத்தின்னு பெயர் வந்திருக்கு. அயோத்தி என்பதற்கு யுத்தத்தால் பிடிக்க முடியாத என்று பொருள். இப்படி சுற்றிலும் அகழியால் சூழப்பட்டு பாதுகாப்பு மிகுந்த ஒரு நகரத்தில் புகழும் செல்வங்களும் பெற்று அரசாட்சி செய்துட்டு வந்த அரசனுக்கு யோசனைகள் சொல்கிறதுக்கும் அவர் செய்ய சொன்ன வேலைகளை உடனே நிறைவேற்றுவதற்கும் மிகவும் சாமர்த்தியம் மிகுந்த 8 மந்திரிங்க அவர் கூடவே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தர்ம உபதேசம் செய்கிறதுக்காகவும் பூஜை வேள்வி சடங்கு முதலிய ஆன்மீக காரியங்களை செய்கிறதுக்காகவும் வசிஷ்டர் வாமதேவர் போன்ற ரிஷிகளும் கூட இருந்திருக்காங்க. ஜனங்களை கஷ்டப்படுத்தாமல் அவங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அதன்படி தான் வரியும் வசூலிச்சிருக்காங்க. குற்றவாளிக்கு கூட அவனோட சக்தியும் சூழ்நிலையும் யோசித்து ஆராய்ஞ்சு தான் தண்டனையும் வழங்கியிருக்காங்க. வானத்தில் இருக்கிற சூரியனை போல பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்த தசரத மகாராஜாவுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அது அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரே குறைதான். என்ன நண்பர்களே, தசரத மகாராஜனுடைய குறை எப்படி தீர்ந்ததுன்னு உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஆனால் இந்த முதல் அதிகாரத்தில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகத்தால் ஒரு கேள்வியும் என் மனசில் எழும்புச்சு. அந்த கேள்வி இதுதான்: இந்த தேசத்து ஜனங்க எல்லாருமே யோக்கியர்களாகவும் மகிழ்ச்சி மிகுந்தவங்களாகவும் இருப்பதாக நாம் படித்தோம். அதுக்கப்புறம் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்குவதாகவும் படித்தோம். யோக்கியமான மக்கள் எதுக்காக குற்ற செயல்களை செய்கிறாங்க, தண்டனைகளையும் அனுபவிக்கிறாங்க? நம்ம நாட்டில் நல்லாட்சி நடக்குதுன்னு ஆட்சி நடத்துகிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் குற்றங்களும் தண்டனைகளும் பெருகிட்டு தான் இருக்குது. கேள்வி கேட்குறதால அறிவு வளரும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்களும் கேள்வி கேளுங்க, யார் மனசையும் புண்படுத்தாத மாதிரி. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செம்மை உமா. நன்றி, வணக்கம்.